ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎஸ் கேமிங் வேர்ல்டு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போன எபிசோட்லேயே சொன்னேன் அந்த காரை வச்சுன்னு ஸ்பீட் செக் பண்ணலான்னு. போன எபிசோட்லேயே 300 மேலே போச்சு அந்த சின்ன ரோட்லேயே. இந்த வாட்டி பெரிய ஹைவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூகுள் கிட்ட கேட்டேன், மும்பை டு பெங்களூர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஹைவேலாம். ஸோ நான் செட்டிங்ஸ் போய் டிராஃபிக்கை வந்து நான் லோ பண்ணிட்டேன். இன்றைக்கி மட்டும் 320 டச் ஆகிடுச்சுன்னா 100 சப்ஸ்கிரைபர், ஒரு 315 மேலே போச்சுன்னா 100 சப்ஸ்கிரைபர் நீங்கள் அடிக்கணும். 320 மேலே போச்சுன்னா நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அது உங்கள் பொறுப்பு, ஓட்டுறது என் பொறுப்பு. ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா மும்பை டு பெங்களூரு நான் தப்பாக சொல்லிட்டேன். இருங்க, இங்கேருந்து பெங்களூர் எவ்வளோ தூரம்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஏற்றணுமா? சரி வாங்க ஏற்றலாம். போ அப்பா, இங்கேயே 80 போதே. டிசைன் நல்லா இருக்குது கைஸ் இந்த காரில். ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மும்பையா என்ன கைஸ், பாதி தான் காமிக்குது. அதுக்குள்ளே மேப்பு முடிச்சிடுச்சா? டக்குன்னு முடியும், நான் எதிர்பார்க்கல. வாங்க அப்படியே போ. அம்மா கரெக்டாக தான் போகிறேண்ணா. சரி வாங்க அப்படியே எடுத்துன்னு போகணும். முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் எடுத்துன்னு போப்பாங்கிறேன். ஆனால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஏன்னா 250 போச்சு. வாங்க டக்குன்னு மேப் முடிஞ்சிடும். இந்த ரோட்லேயே செம்மையாக போகுது. இந்த ரோடு கூட பரவாயில்ல கைஸ், செம்மையாக போச்சு. 200 மேலே போச்சு. ஸோ எங்கள் காரை நிறுத்துகிறேன். பியூனேல இருக்கிறோம். பியூனேல இருந்தவங்க பாருங்கள், ஃபுல்லாக ஹைவே, பாதி கொஞ்சம் டேர்னிங்ஸ்லாம் வருது. இங்கே மேப் முடியுதா? ஸோ ஓகே, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துன்னு போகிறேன். 300 ஒரு வேளை நான் சொன்ன டார்கெட் முடிஞ்சிடுச்சுன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். காரே ஸ்டார்ட்டில் இல்லையா? ஓகே வாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நான் அவுட்டர் கைஸ் எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. சார் விடுங்க, உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேண்ணா. அங்கே ஜஸ்ட் மிஸ் இடிச்சிருப்பேன். ஐயோ டே என்ன கைஸ் இது? கண்ட்ரோல் சுத்தமாக இல்லைன்னு தான் சொன்னோம். சரிங்க, எடுத்துன்னு பார்க்குறேன். டிராஃபிக் ஒன்றும் இருக்காது நம்புகிறேன். ப்ளீஸ் போ. ஓகே, 315 மேலே போச்சு. 320 மேலே. அப்பா கைஸ், 1K சப்ஸ்கிரைபர் கன்ஃபார்ம். ஆனால் ட்ரிஃப்டிங் பார்த்தீங்களா, செம்மையாக இருந்தது. 322 போச்சு லாஸ்ட்டாக. இருங்க டக்குன்னு முடியும், நான் எதிர்பார்க்கலை. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது நான் 5வது வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி தப்பு தான் பண்ணியிருக்கேன். இதுதான் லாஸ்ட் வாட்டி. இல்லைன்னா 320 மேலே எடுத்துன்னு போகிறேன். அப்போல்லாம் நான் வேறு ஹைவே எடுத்துன்னு வந்தேன் கூகுள் கிட்டே கேட்டு. அந்த ஹைவே செம்மையாக இருந்தது, சூப்பராக. தப்பாக சும்மா டேர்னிங்ஸ் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நானே ஹைவே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க, இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்மளே நம்ம மூளையை வச்சு யோசிக்கணும். அதுதான் பிரெயின் நம்ம யூஸ் பண்ணணும். பவர் ஸ்டேரிங் கன்ஃபார்மு. லைட்டாக திரும்பினால செம்மையாக திரும்புது. ஆனால் 322 போயிடுச்சுல, அது போதும். 1K கன்ஃபார்ம் அடிச்சிருவீங்களே. உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கை இல்லை. என் உயிரை உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். ப்ளீஸ் 1K. உங்களுக்காக நான் இடிக்காமல் ஓட்டுறேன், ட்ரை பண்ணுறேன். 320 மேலே போவேன். இதுதான் ஹைவே. 320 மேலே போவேன்னு நான் நினச்சே பார்க்கல. சுத்தமாக என் கனவுல கூட வந்ததே இல்லை. அவ்வளோ ஸ்பீடாக நான் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் கூட ஓட்டல. நான் சொல்லியிருப்பேன் சில வீடியோஸ்லாம், பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் தான் நிறைய வாட்டி 200 மேலே போவேன்னு சொன்னேன். ஆனால் இந்த கேமில் 300 மேலே போயிட்டேனே. இது போதும்ப்பா. பிரேக்கிங் செம்மையாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் இடிக்காமல் ஓட்டுறேன். எடுத்துன்னு போவோம்.
தள்ளுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்க, இங்கெல்லாம் பிரேக் பிடிக்காம எடுத்துன்னு பார்க்குறேன். ஆனால் பிரேக் பிடிச்சா என்ன கைஸ் இது? பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கணும்ப்பா. பிரேக் பிடிச்சா வண்டி பெல்ட்டி அடிக்கக்கூடாதுப்பா. எப்படி 320 மேலே போச்சுல, இது மேலே கன்ஃபார்ம் 320 மேலே போச்சுன்னா என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கு? அப்பா போலீஸ் வண்டியிலே வச்சுருப்பேன் போலக்கு. அப்படியே இந்த மேப் போட்டோம். இந்த மேப்பு எப்படியோ இது மேலே ஓட்ட முடியாது. என்ன கைஸ் இது இப்படி பண்ணுது? சரி, எப்படியோ 320 மேலே போச்சுல, அது போதாண்டா எனக்கு. கைஸ் உங்கள் மேலே தான் உயிரை வச்சுருக்கேன். ஆசையை காமிட்டு மோசம் பண்ணுறாதீங்க ப்ளீஸ். இல்லை அடச்சே, ஐயோ கைஸ் இங்கே ஏதாவது அங்கே ஒரு சர்வீஸ் ஷாப் இருக்குது. இருங்க, இது மட்டும் 100 தாண்டிச்சுன்னா செம்ம கார்னு சொல்ல வந்தேன். டக்குன்னு 100 மேலே போயிடுச்சு. கைஸ் இங்கே ஒரு சர்வீஸ் ஷாப் இருக்கும், அது வருகுதா? ஐயோ, ஆஃப் ரோடு பண்ணலாமா? ஆஃப் ரோடெலாம் இந்த காருக்கு வராதே, ஏன்னா இது எலக்ட்ரிக் கார்ப்பா. எலக்ட்ரிக் கார்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் நம்பர் பிளேட்டு போட்டின்னு நினைக்காதீங்க, அது ஏதோ தெரில. ஆனால் எலக்ட்ரிக் கார் அது மட்டும் பரவாயில்ல. கார் திருநது நல்லதான். காசுக்கு இல்லை திருநதுக்கு இது ஓகே தான், ஒரு ஒர்த்து தான். இதுதானே சர்வீஸே? சர்வீஸ் பண்ணிவிட வேண்டாம். என்னடா சர்வீஸ் பண்ணுறேன் கைஸ். நான் சர்வீஸ் காசு இல்லாமல் பண்ணேன், எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் 1 lakh சப்ஸ்கிரைபர் 1 million சப்ஸ்கிரைபர் கூட்டின்னு போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஒர்த்து. ஃப்ரீயாகவே பண்ணிடலாம், ஆடு கூட பார்க்க தேவையில்லை, ஆடு பார்க்காமலே பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குது, அது சீக்ரெட். ஸோ ரிவர்ஸில் தாங்க இந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் சொல்லவே தேவையில்லை, பார்த்துருப்பீங்க 320+. நிறுத்தடா, இங்கேயே 60 மேலே போகிறானே. ஸோ வாங்க பார்ப்போம். ஆப்போசிட்டா? அது கூட பார்க்கல. ஸோ நம்ம எடுத்துன்னு போகலாம். கார் பிக்கப் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. 180யா? ஓகே கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள் இங்கே 200. இங்கே போகலாங்க. 300 மேலே எடுத்துன்னு பார்க்குறேன். இப்போ தான் வரணும். அடப்பா, மேப்பே முடிஞ்சிடுச்சா? சரிங்க, இதுக்கு மேலே நான் ஹைவே வருதான்னு பார்க்கலாம். ஹைவே வர மாட்டேங்குது. ஆனால் எப்படியும் 320+ போச்சுல, நீங்கள் கண்டிப்பாக 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஏன்னா உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. 1K. நான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், அந்த சேனல் எப்படின்னே தெரில, அக்கௌண்ட்டே டெலீட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு தப்பு நினச்சி போல. என்னடா இந்த நேரம் தான் டிராஃபிக் பண்ணுவீங்களா? தழுத்து இது 1 way இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா அப்படியே தட்டுறாதரா, தட்டான்டா. விண்டானா? இடிக்காதரா. சும்மா ரைட்டு போகணுமா, லெஃப்ட்டு போகிறோம் பாருங்க கைஸ். வந்துட்டோமா? இல்லையா? இல்லை. எப்படியோ 320 மேலே போச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். நான் இது ஆப்பு, இந்த கார் மாடு ஆப் நேம் சொல்கிறேன், கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன், ஓட்டி பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க நான் ஏதோ ஹேக் பண்ணி ஓட்டுறேன்னு, ஆனால் நீங்கள் கேளுங்களேன் கமெண்டில் மாடு ஆப் நேம்னு. நான் அந்த ஆப் நேம் சொல்கிறேன், அதில் போய் இந்த காரை டவுன்லோட் பண்ணுங்கள், ஓட்டு பாருங்கள், உங்களுக்கு 320 மேலே போகும். அது அதான் ப்ராமிஸ், 320 மேலே போகும். சரி, எப்படியோ முடிச்சிடும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நல்ல எபிசோட்ஸ்லாம் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை, see you.